நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணு கூட போன எங்க மாப்பிள்ளை கூட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ சார் இன்னொன்று சொல்லட்டுமா, எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நானே உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏற்றிட்டே போறார். இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா. எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பாவா இருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா? அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் மங்காளி. இன்னைக்கு நீயா நானால என்ன பேச போறோம் அப்படின்னா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? என்னது அது? பல தெரியுதே, எதை சொல்றது? ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? எங்க அப்பாவா இருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒன்றும் இல்லை, என்னோட மூஞ்சி வைக்காம டென்ஷன் ஆகுது. எனக்கு டென்ஷன் எரிச்சலா இருக்கு எனக்கு. நான் ஹெல்ப் பண்றேம்மா. இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் வம்ப இழுத்து விடுற மாதிரி பேசுறீங்க. பிரெக்னன்சி டயர்ட்னஸ்ல இருக்கும்போது தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப சாப்பிட உட்காருறீங்க, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? நான் அதை எதிர்பார்க்கலையேங்க. முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா? நல்லா இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். சரியா இல்ல, நான் இதுல சரியா இல்ல. இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பாவை இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏட்டா சொல்லும் முதலியா இழிக்கிற? அப்படியே வளர்த்துட்டாங்க. அப்படியே வளர்த்துட்டாங்கன்னா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்ன பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? அது என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அது நார்மலா தான் போயிட்டு இருந்தது. 6 months போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரும்போது அந்த டைம்ல அது அப்படியே அந்த 6 monthsோட எஃபெக்ட் அப்படியே வந்துருது. ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்பா மூலியமா வந்து அவங்க இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு. எல்டரி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. அது எங்க அப்பா கிட்டன்னு மட்டும் இல்ல, அவங்க அப்பா கிட்டயும் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது தப்பு இல்லையா? இத பத்தி ஏன்டா பேசாத, உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. வீடுமே நாங்க இப்ப ரீசெண்டா வாங்கினோம். ஆனால் அவங்க வந்து அப்பா பக்கத்திலேயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களையெல்லாம் நம்ம பகைச்சிக்கவே கூடாது. அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இப்ப எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. எங்க மேரேஜ் 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கிறதோ பார்த்துன்னு வந்துருக்கேன். ஏய், நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? இந்த கல்யாணம் பண்றதுக்குள்ள சொல்லிட்டேன், பொண்ணு சென்னையில தான் இருக்கணும். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். கரெக்ட் தானே? சென்னையில தான் ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. இல்ல, அதுக்கு மேலே எங்கெல்லாம் டிஸ்டன்ஸா என்ன பொண்ணா இருக்க முடியாது சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை எதை வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அது வந்து ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்டு வந்ததுங்க சார். அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். இது எதுக்கு வம்பு? ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமே செத்த பையல. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாப்பிடறது நிறுத்திட்டாங்க. சந்தோஷம்.
நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றாங்க. உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. மாட்டிக்கிட்டியா எனக்கு பிடிக்கலைங்க சார் அது. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. அது அனாவசியம். அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சோ அதை எல்லாமே அப்படியே நம்புறேங்க சார். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். பைத்தியம். அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? சாப்பிடுவாங்க சார். ஆனா நான் அந்த உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாது. நான் அவங்கள சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படி. ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு கோவிலுக்கு போறோம், அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எங்க மாமா பாத்தீங்கன்னா இப்போ ஊர்ல இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில. யாருப்பா அது? நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. மாமா ஊர்ல இருந்து வராருன்றது எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல இருப்பாங்க. இதை ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? டிரைவர் சார் காலையில 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவாரு. அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நல்லா இருக்க. ஒரு வாரமா வீட்டுக்கு வராமலா இருக்காரு அவரு. சொன்னாலும் அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. அத பத்தி பேசாத. ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சார். அதான் உங்க அப்பா வராருல, உங்க அப்பா கூட போயிடு. அப்ப எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா, அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்கணும். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? நக்கல்யா அவனுக்கு. அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். அதே பங்க்சுவாலிட்டியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா அவங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது சார். இன்னொன்னு சொல்லட்டுமா, எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டிய ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆமா, ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம் தான். சரி விடு. 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. நான் ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கேன். இது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, கூலி படத்துல. சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? டாட் லிட்டில் பிரின்சஸ் உடைய இந்த ஆட்டிடியூட நீங்க விட்டுறணும் இந்த சேர்ல வச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கோம். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சொல்றாதா? என்ன சகோ இப்படி கேட்ட? அவங்க அப்பா உடனே, என்னம்மா சொல்றேன், அதுக்குள்ளே போயிடுச்சா, என்ன கம்பெனிமா வாங்குற? இப்ப இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு சீனி, இந்த குண்டு பல்பு உடைஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு, அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா. எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துருக்காரு. அவர் சொன்னதை நான் ஏத்துக்கணும் சார். இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. இப்ப நீங்க எல்லாம் பிரின்சஸாவே இருக்கீங்க, எப்போது ராணியாக போகிறீர்கள்? ராணிங்கிறது பொறுப்பு. வாய்ப்பில்லை ராஜா. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.